ரமேஷ் என்ற ஒருவர் எந்த வேலையையும் 10 நிமிடம் தாமதமாக செய்கிறேன் என்று சொல்லி தள்ளிப்போடும் பழக்கமுடையவர். அவரது குடும்பத்தினர் ஒரு நாள் வெளியூர் செல்ல திட்டமிட்டனர். ரயில் டிக்கெட் புக் செய்யும் பொறுப்பை ரமேஷிடம் அவரது அம்மா கொடுத்தார். ரமேஷ் 10 நிமிடம் தாமதமாக செய்கிறேன் என்று சொல்லி அதை பின்னால் தள்ளிவிட்டு வெளியே சென்றுவிட்டார். இரவு 8 மணிக்கு வீடு திரும்பியபோது அவரது அம்மா டிக்கெட் புக் செய்தாயா என்று கேட்டார். ரமேஷ், மறந்துவிட்டேன், இப்போது புக் செய்கிறேன் என்று சொன்னார். ஆனால் அப்போதே ரயில் டிக்கெட் எல்லாம் புக் ஆகிவிட்டது. எனவே அவர் பஸ் டிக்கெட் புக் செய்தார். மறுநாள் காலை குடும்பத்தினர் பஸ்ஸில் பயணம் செய்து கொண்டிருந்தனர். திடீரென மற்றொரு பஸ் மோதியதால் அவர்களது பஸ் பயங்கரமான விபத்தில் சிக்கியது. அந்த விபத்தில் ரமேஷ் தன்னுடைய ஒரு காலை இழந்து விட்டார், மேலும் அவரது குடும்பத்தினரையும் இழந்து விட்டார். இந்த சம்பவம் ரமேஷின் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றியது. ஒரு நாள் அவன் ஆக்சிடென்ட் ஆன இடத்திற்கு சென்று தன்னால் தான் இதெல்லாம் நடந்தது, நான் 10 நிமிடம் லேட் பண்ணாம இருந்திருந்தால் ரயில் டிக்கெட்டே புக் பண்ணி இருப்பேன், எல்லாம் நான் பண்ண தவறு என்று புலம்பினான். பின்னர் ஒரு நாள் பஸ் நிறுத்தத்தில் ரமேஷ் இந்த கதையை சுரேஷிடம் சொன்னார். ஏனெனில் சுரேஷும் ரமேஷை போலவே 10 நிமிடம் தாமதமாக செய்கிறேன் என்று மொபைல் போனில் யாரிடமோ பேசிக்கொண்டு இருந்ததை ரமேஷ் கேட்டான். ரமேஷின் கதையை கேட்டு சுரேஷ் மிகவும் மனம் வருந்தினார். ரமேஷ் சொன்னார், நேரத்தின் மதிப்பை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு சிறிய தாமதமும் பெரிய இழப்பை ஏற்படுத்தும். நான் என் பழக்கத்தால் என் குடும்பத்தையும் என் ஆரோக்கியத்தையும் இழந்துவிட்டேன். இனிமேல் நீங்கள் இப்படி செய்யாதீர்கள். பாடம்: நேரம் ஒரு மதிப்புமிக்க பொருள். அதை வீணாக்குவது வாழ்க்கையில் பெரும் இழப்பை ஏற்படுத்தும். எந்த வேலையையும் தள்ளிப்போடாமல் சரியான நேரத்தில் செய்வது நமது வாழ்க்கையை பாதுகாக்கும். நேரத்தின் மதிப்பை உணர்ந்து அதை பயனுள்ள வழியில் பயன்படுத்துவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய எண்ணங்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரம் சாரா.